கொத்தமங்கலம் ஐயனார் கோவில் கோபுர கல் வைக்கும் விழா அமைச்சர் சிவவி மெய்யநாதன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொத்தமங்கலம் மேற்கு பழுவான் குடியிருப்பில் அமைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஐயனார் சுவாமி ஆலயம் கோபுரம் கல் வைக்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு கோவில் கலச கல்லிற்கு முறையாக சந்தனம், குங்குமம் பூசி மாலை அணிவித்து வழிபட்டு துவக்கி வைத்தார். வெள்ளிக்கிழமை அன்று புதுக்கோட்டை அருகே உள்ள கடையக்குடி ஊரிலிருந்து அருள்மிகு ஐயனார் கோவிலுக்கு சாமி சிலைகள் மரமடக்கி எல்லையில் இருந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. சனிக்கிழமை அன்று கொண்டுவரப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை அன்று கோபுர கலச கல்லிற்கு ஆகம விதிப்படி மரியாதை செய்யப்பட்டு கோவில் கோபுரத்தில் முறையாக கொண்டு சென்று பொருத்தினர். கோபுரத்தில் கல்லை நிலைநிறுத்தும் போது மேலே கருட பகவான் வட்டமிட அந்த பகுதியை பெண்கள் அருள் வந்து ஆடினர். இந்த கோவிலின் சிறப்பு கற்களால் கட்டப்பட்ட கோவில் கொத்தமங்கலம் மேற்கு பழுவன் குடியிருப்பில் முழுவதும் கற்களை கொண்டே அமைக்கப்பட்ட ஐயனார் கோவில் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் வண்ணம் அப்பகுதி மக்கள் இந்த கோவிலை கட்டி வருகின்றனர். பழுவான் குடியிருப்பு, கொத்தமங்கலம் மேற்கு, கூழையன்காடு, அரையப்பட்டி, மரமடக்கி, பழுவான் குடியிருப்பு, மணவாளன் வகையரா 3 கரை பொதுமக்களால் கட்டப்படுகின்றன. இந்நிகழ்வில் ஒன்றிய செயலர் KS ரவி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் செங்கோடன், வழக்கறிஞர் வளர்மதி, கொத்தமங்கலம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் 3 கரை பொதுமக்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டுக் கொண்டுள்ளது. அனைவரும் கிழக்கு பகுதியில் பிரசாதம் சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தின் ஆன்மீக நண்பர்களையும் பெரியவர்களையும் சுற்றுலாப்பார நண்பர்களையும் வட்டமளித்துக் கொண்டிருக்கின்றார். பகவான் ஆசீர்வாதம் கிடைக்க பகவான் கோவில் உச்சி வர எந்த அளவும் கோவில் போட்டு பகவானை கோவில் உச்சி வர கேட்டுக்கொள்கிறோம்.